விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் திரு சுமன் ஸ்ரீராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மக்களவையில தாக்கல் செய்யப்பட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் செஞ்சிருக்காங்க. இதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் கூட்டுக்குழுக்கு அனுப்புவதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் வந்திருக்கு. இதை நடைமுறைப்படுத்துறதுக்கான ஆதரவு கிடைக்குமா? இது எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க சார். இப்போதைக்கு இது வரப்போறது இல்லை. ஏன்னா இப்போ கூட்டு பாராளுமன்ற குழுவுக்கு இது அனுப்பிட்டாங்க. அனுப்பி அது எப்படியும் ஒரு 3 மாசம் 4 மாசம் அவங்களுக்கு டைம் வழங்கப்பட்டு அதுக்கு பிறகு அவங்க ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. இதுல என்ன சிக்கல்னா, இது 2/3 மெஜாரிட்டி உங்களுக்கு தேவை. அதாவது அரசியல் சாசன சட்டத்தில் திருத்தம் கொண்டு தான் அதை செய்ய முடியும். அதற்கு பாராளுமன்றத்தில் 2/3 பங்கு 2/3 மெஜாரிட்டி இருந்தால்தான் அந்த கான்ஸ்டிடியூஷன் முடியும். அந்த எண்ணிக்கை இப்ப அரசாங்கத்திடம் இல்லை. சோ அதை உணர்ந்துதான் அந்த ஜேபிசின்னு போட்டு தள்ளி விட்டுட்டாங்க. எவ்வளவோ விஷயத்துல எதிர்கட்சிகள் ஜேபிசி கேட்டுட்டு இருக்காங்க. அதானி விவகாரம் போன்ற விஷயங்கள்ல ஜேபிசி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ஜேபிசி கொடுக்க முடியாதுன்னு சொன்னது ஏன்? இப்போ இவங்க கிட்டத்தட்ட 2-3 வருஷமா இதை பத்தி பேசிட்டு இருக்காங்கல்ல. அப்போ தைரியமா இறங்க வேண்டியது தானே. எண்ணிக்கை இல்ல. அதனால இதை ஒரு டிஸ்ட்ராக்ஷனா தான் இருக்க போகுது. இது உடனடியாக இந்த 5 ஆண்டு காலத்தில் இது நிறைவேறும் என்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. அன்லெஸ் எதிர்கட்சிகளை பெரும் அளவுல ஆதரவு கொடுக்கறதுக்கு ஏதேனும் முயற்சி செய்து மற்ற கட்சி, இப்ப சமாஜ்வாதி கட்சி எதிர்க்கிறாங்க, அவங்களுக்கு கணிசமான எண்ணிக்கை இருக்கிறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் எதுக்குது, கணிசமான எண்ணிக்கை. திமுக எதுக்குது, கணிசமான எண்ணிக்கை. ஸோ இதெல்லாம் மீறி அவர்களால் எவ்வாறு இதை நிறைவேற்ற முடியும்? அதுக்கப்புறம் இதுல இன்னொரு கிளாஸ், மொத்தம் 4 மசோதாக்களையோ 5 மசோதாக்களையோ மாற்றி அமைத்தால்தான் இது நடைமுறைக்கு வரும். அந்த 5 சட்டங்களை மாற்றி அதுக்கு மசோதாக்கள் கொண்டு அதையெல்லாம் மாற்றினால்தான் இது கொண்டு வர முடியும். இதுல உதாரணத்துக்கு பாராளுமன்றத்தினுடைய டியூரேஷன், அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு, அதை மாற்றணும். சட்டப்பேரவைகளுக்கு ஒரு டியூரேஷன், ஒரு கால நிர்ணயம் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு சட்டப்பேரவை இவ்வளோ 5 ஆண்டு காலத்துக்கு இருக்கும் அப்படின்ட்டு, அதை மாற்றணும். ஸோ பல விஷயங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ அதில் எப்படி இருக்கும்னா, அதுக்கு முன்னாடி இது டிசால்வ் ஆயிடுச்சுனாக்கா உடனே தேர்தல் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாற்றி இல்லை, என்ன ஆனாலும் 5 வருஷத்துக்கு அது நீடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது முக்கியமாக இதுல ஒரு ஷரத்து இருக்கு. அது என்னன்னா, ஒவ்வொரு மாநிலத்தினுடைய சட்டப்பேரவையும் இதை ராட்டிஃபை பண்ணணும். இந்த அரசியல் சாசன சட்டத்திற்கு ஏற்படும் திருத்தத்தை ஒவ்வொரு மாநில இப்ப அதை பைபாஸ் பண்றதுக்கு ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப எப்படி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆர்டிகிள் 370 நீக்கிய போது மாநில சட்டப்பேரவையினுடைய ஒப்புதல் பெற்றிருக்க வேண்டும், ஆனால் பெறவில்லை. அதுக்கு வேற ஏதோ ஒரு ரூலை அமெண்ட் பண்ணி அதுக்கு தேவையில்லாதபடி பண்ணி அதை உச்சநீதிமன்றத்திலையும் அது ஓகேங்கிற மாதிரி வாங்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதேனும் ஒரு விஷயம் இங்கேயும் கொண்டு வரணும். ஏன்னா எதிர்கட்சியில் இருக்கிற ஆட்சி செய்யும் மாநிலங்கள்ல ஒரு மாநிலத்தில் கூட இது நிறைவேறாது. ஸோ இது எப்படி கொண்டு வர போறாங்க, எப்படி இதை புஷ் த்ரூ பண்ண போறாங்கிறது இன்று வரை ஒரு மர்மமாகத்தான் இருக்கிறது. இப்போதைக்கு இது வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்க இந்த குழுவே மார்ச் ஏப்ரல் வரைக்கும் இதை விவாதிச்சுட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் அனுப்புவாங்க. அந்த ரிப்போர்ட்ல பெரிய விவாதம் நடக்கும். இது அப்படியே கொஞ்ச நாளைக்கு போயிட்டு இருக்கும். இல்ல, இதை நிறைவேற்ற முடியாது, இந்த மசோதா வெற்றி அடையாது அப்படிங்கிற பட்சத்துல இப்ப கொண்டு வரதுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா அவங்க ஒரு முறை சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிறதுனால ஒரு ரீசனாக கொண்டு வராங்களா? இல்ல, இவர்களுடைய ஒரு கோர் திட்டமாக இது இருக்கிறது. பாஜக அரசினுடைய ஒரு கோர் திட்டமாக எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட முன்பு ஒரு காலத்துல அவங்க ஆர்டிகிள் 370 இல்ல யூனிஃபார்ம் சிவில் கோடோ இதெல்லாம் அவங்களுடைய கோர் அஜெண்டால இருக்கு. அந்த மாதிரி இந்த 1 நேஷன் 1 எலெக்ஷனை கொண்டுட்டாங்க. இந்த 2 பொது சிவில் சட்டத்துக்கும் அவர்கள் முயற்சி செய்வார்கள், ஒரு நாடு ஒரு தேர்தலுக்கும் அவர்கள் முயற்சி செய்வார்கள். ஸோ இத்தகைய விஷயங்கள், இது வெற்றி பெறுதா தோல்வி அடையுதாங்கிறது பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு இஷ்யூவா அப்படியே வச்சிருக்கோம். இது 5 வருஷம் கழிச்சு வருதோ 3 வருஷம் கழிச்சு வருதோ. பிளஸ் 2வது விஷயம், பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி கொண்டு வரும்போது இப்போ அதானியுடைய மேட்டர் அடிபட்டு போச்சு. பொருளாதார வீழ்ச்சி, தொடர்ந்து பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம், அதுவும் அடிபட்டு போச்சு.
நேத்து வந்திருக்கு பாருங்க, எக்ஸ்போர்ட்ஸ்ல குறைந்து இருக்கிறது எண்ணிக்கை, வளர்ச்சி சதவிகிதம் பெருமளவுல குறைந்து இருக்கிறது. இது எல்லாமே அடிபட்டு போகுது இல்ல. இப்ப எல்லாரும் இப்ப நீங்க கூட என்ன என்ன கேக்குறீங்க, பொருளாதாரத்தை பத்தி கேட்கல. ஒரு நாடு ஒரு தேர்தல் வந்துருமா, அவ்வளவுதான். அது மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட், அவ்வளவுதான். இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தோம்னா பணம் செலவாகிறது கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புலயும் சொல்லிட்டே இருக்காங்க. இது சாத்தியமா? இது தேவையான ஒரு விஷயம்? முதல்ல வந்து இவ்வளவு ஒரு நாடு ஒரு தேர்தல் நடத்துறதுக்கு இவிஎம் கிடையாது. அதுவே புது இவிஎம், எக்ஸ்ட்ரா இவிஎம். என்னங்க, ஒரு மாநிலத்தில் நடக்கிற தேர்தல் முடிஞ்ச பிறகு அதே இவிஎம் தான் இன்னொரு ஒரு மாநிலத்துக்கு மாநிலத்தை கொண்டு போகும். அந்த மாநிலத்துல பாராளுமன்ற தேர்தலுக்கு தனி இவிஎம் வைக்கணும், சட்டப்பேரவை தேர்தலுக்கு தனி இவிஎம் வைக்கணும். எங்க இருந்து போவீங்க? அதுவே வந்து ஒரு கணக்கு 10,000 கோடி செலவாகும் அந்த இவிஎம் மெஷினரி. ரெண்டாவது பாதுகாப்பு. அதாவதுங்க, சில மாநிலங்கள்ல ஒரே நாள் தேர்தல் நடத்த முடியாது. 7 பிரிவு, பெங்கால்ல வந்து 6 பிரிவுகளாக 7 பிரிவுகளாக பிரிச்சு தேர்தல் நடத்துறாங்க. ஒரு மாநில தேர்தலையே உங்களால ஒரு நாள்ல நடத்த முடியலையே, நாடு முழுவதும் எப்படி நீங்க தேர்தல் நடத்துவீங்க? இது என்ன லாஜிக் இருக்கிறது? நீங்க சரி, இப்போ ஒரு சிம்பிள் நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தல் 2024 நடத்துனீங்க. எவ்வளவு மாநிலத்துல இதே தேர்தலை ஸ்டாகர் பண்ணி நடத்துனீங்க? கிட்டத்தட்ட 1.5 மாதம் 2 மாத காலம் இந்த 7 கட்டமா நடந்துச்சு. 7 கட்டம் 8 கட்டமா போட்டு நடத்துறீங்க. சோ இந்த ஒரே நாடு ஒரு தேர்தல் என்பது இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரே நாளில் நடக்கும் என்று கூறவில்லை, ஒரே ஆண்டில் நடக்கும். ஒரு ஆண்டு முழுக்க அதாவது தேர்தல் நடக்கும். அதான் ஒரு ஆண்டு முழுக்க இல்ல. அதாவது 2029 தேர்தல் பாராளுமன்றத்துக்கு அப்படின்னா 2029லயே எல்லா சட்டப்பேரவைக்கும் தேர்தல் வந்துடும். ஒரே நாளில் வரணும்னு அவங்க சொல்லலை இப்போ. சோ இந்த அதனால என்ன சொல்றாங்க, இப்போ இது வந்து இப்போ முன்னாடி சொல்லலை, இப்போ வருது. ஒரே நாள்ல எல்லாம் நாங்க சொல்லல. சோ பாராளுமன்றத்துக்கு மேபி ஜனவரியில மார்ச்ல தேர்தல் நடக்குதுன்னு வைங்க. மேபி ஒரு 6 மாநிலத்துக்கு சட்டப்பேரவையில ஜூன், ஒரு 4 மாநிலத்துக்கு ஆகஸ்ட், ஒரு 8 மாநிலத்துக்கு அக்டோபர், இந்த மாதிரி. இதுதான் வந்து இப்போ புதுசா வர்ற அந்த அந்த திட்டம். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜனநாயகத்திற்கு எந்த அளவுக்கு இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று என்று பார்த்தால் நிச்சயமாக இது ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கே வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ரெண்டாவது, ஒரு அரசாங்கம் தன்னுடைய பெரும்பான்மையை இழந்து விட்டது என்றால் எப்படியா இருந்தாலும் ஒரு அரசு அமைக்கப்படத்தான் வேண்டும் அப்படின்னா அது குதிரை பேரை வச்சுதானே பண்ண முடியும், பணத்தை வச்சுதானே பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்? ஒரு அரசாங்கம் விழுந்துருச்சுங்க. எதனால விழுந்துருச்சு? மெஜாரிட்டி அந்த அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறாங்க. திங்கட்கிழமை மெஜாரிட்டி அரசாங்கத்துக்கு, அரசாங்கம் எழுந்துருச்சு. அவங்க அப்போ அடுத்த அரசாங்கம் அமைக்கிறதுக்கு நீங்க வந்து சட்டப்பேரவையை கழிச்சிட்டு தேர்தல் நடத்த முடியாது. கரெக்டா? எப்படி அமைப்பீங்க? யாராவது ஐதர் ஒரு பகுதியில் இங்க இருக்கிறவங்க அந்த பக்கம் தாவணும், இல்ல அந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் தாவணும். சோ இது வந்து நம்ம அபிஷியலாவே நம்ம குதிரை பேரம், ஓகே பரவாயில்ல வாங்கிடலாம், ஒரு எம்எல்ஏக்களை வாங்கிடலாம், எம்பிக்களை வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம சட்டப்பூர்வமா அதை வந்து ஆதரிக்கிற மாதிரி தான் ஆயிடும். எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? என்ன காரணத்துக்காக? திங்கட்கிழமை உங்களுக்கு எதிராக வாக்களிக்கிறீங்க, வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஆதரவா எப்படிங்க வாக்கு போட முடியும்? என்ன மாறப்போகுது? சோ பிரச்சனைகள் வந்து நிச்சயமா வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். சோ இது வந்து ஒரு சாத்தியமான ஒரு ப்ரொபோசலா நான் பார்க்கல. எப்படியாவது கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. பார்ப்போமே அது எப்படி நடக்குதா. என்னை பொறுத்த வரைக்கும் அது உடனடியாக சாத்தியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு திட்டமுமே ஒவ்வொரு அரசுக்கும் ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு செயல் திட்டம் இருக்கும். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து இந்தியா முழுக்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? அவங்களோட செயல் திட்டம் என்னவா இருக்கு சார்? மோடி வேற எந்த காரணமும் இல்லை. அவருடைய கரிஸ்மாவை வைத்துக்கொண்டு மாநிலங்களையும் வெற்றி பெறலாம். ஆனால் இது வந்து 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் இவங்க சொன்னதுல ஒரு லாஜிக் இருந்துச்சு. ஆனால் 2024 தேர்தலுக்கு பிறகு அதுல ஒரு பெரிய ஓட்டம் இருக்கு. திரு மோடி அவர்களுக்கே மெஜாரிட்டி இல்லை. சோ வேற மோடி பிரச்சாரம் கிட்டத்தட்ட செய்யாத ஹரியானால பிஜேபி திருப்பி ஆட்சிக்கு வருது. மோடி மிகவும் குறைவாக பிரச்சாரம் செய்த மகாராஷ்டிரால பிஜேபி மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க. மகாராஷ்டிரால மோடி அவ்வளவு கேம்பெயின் பண்ணல. மற்ற பழைய கர்நாடகால போல எவ்வளவு கேம்பெயின் பண்ணாரோ அந்த மாதிரி மகாராஷ்டிரால கேம்பெயின் பண்ணல. ஹரியானால கிட்டத்தட்ட 4 மீட்டிங்கோ 5 மீட்டிங்கோ தான் போனார். அந்த மாநிலங்களில் பாஜக ஜெயிக்குது. ஸோ
இதனுடைய காரணம் கொண்டு வரதுக்கான காரணம் திரு மோடி அவர்களுடைய பெயரை வைத்துக்கொண்டு எல்லா அசெம்பிளிலையும் ஜெயிச்சிடலாம், பாராளுமன்றத்திலையும் ஜெயிச்சிடலான்னு பாஜக நினைத்த அந்த திட்டம். அதாவது அந்த தியரியே வந்து இன்னைக்கு நிறைய ஓட்டம் இருக்குது. ஸோ அதுவே வந்து ஒரு செல்லுமா செல்லாதாங்கிறது கேள்வி. முக்கியமா மாநில கட்சிகளோட அவங்களோட வலுவை இழக்கிறதுக்காக செய்யறாங்க அப்படிங்கிறது திமுக தரப்புலன்னு சொல்றாங்க. மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சார் இதை பொறுத்த வரைக்கும்? இல்ல, அதாவது அகில இந்திய அளவுல காங்கிரஸ் கட்சி இதை எதிர்க்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதை எதிர்க்கிறாங்க, மாநில அளவுல மம்தா பானர்ஜி இதை எதிர்க்கிறாங்க, திமுக இதை எதிர்க்குது, சரத்பவார் உடைய பிரிவான என்சிபி இதை எதிர்க்குது, உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா இதை எதிர்க்குது. இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பெரும்பாலான கட்சிகள் இதை எதிர்க்கிறார்கள். ஆதரவு என்று கூட்டணி கட்சிகள்னா பாஜகவினுடைய கூட்டணி கட்சி சந்திரபாபு நாயுடு இதை ஆதரிக்கிறார், நிதிஷ்குமார் இதை ஆதரிக்கிறார். ஸோ என்டிஏல அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகள் இதை ஆதரிக்கின்றனவே தவிர கிட்டத்தட்ட மற்ற அனைத்து கட்சிகளிலும் கிட்டத்தட்ட ஒரு ஒருமித்த கருத்து. சமாஜ்வாதி கட்சி மிகப்பெரிய அளவில் பாராளுமன்றத்தில் இருக்கிறாங்க, அவங்க வந்து இதை எதிர்க்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கட்சிகளினுடைய ஆதரவு இல்லாமல் இந்த மசோதா நிறைவேறுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. யாராவது சைடு தாவுனாதான் இது நடக்கும். எந்த அளவுக்கு ஆதரவு தேவைப்படுது சார்? இப்போ பிஜேபி கூட்டணி கட்சிகள் இல்லாம எதிராக இருக்கக்கூடியவர்களோட ஆதரவு எந்த அளவுக்கு தேவைப்படுது? 3/2 பங்கு அப்படின்னு. ஆமா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 543 கணக்கு போடுங்க, 3/2 பங்கு. அதுல எல்லாரும் வாக்களிக்கிற எவ்வளவு பேர் வர்றாங்க? இன்னைக்கு 461 பேர் வாக்களித்ததுல 307 ஓட்டு அவங்களுக்கு தேவை. ஐ திங்க் ஏதோ ஒரு கணக்கு, அந்த 307க்கு பதிலா அவங்களுக்கு கிடைத்தது வந்து 289 அவ்வளவுதான் ஏதோ கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து வெறும் சிம்பிள் மெஜாரிட்டிக்காக போட்ட ஓட்டு. சிம்பிள் மெஜாரிட்டி போட்ட ஓட்டுல அவங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி வரல. ஸோ 2/3 அதுதான் மாணிக்கம் தாக்கூர் போஸ்ட் பண்ணியிருக்காரு, எக்ஸ்ல ட்விட்டர்ல போட்டிருக்காரு, தேங்க இந்த மாதிரி இதுலயே 2/3 மெஜாரிட்டி உங்களுக்கு வரலையே, அப்போ ஃபைனலா வரும்போது எப்படி உங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி வரும்? அது இல்லாமையே நீங்க இது பண்ண பாக்குறீங்க, புஷ் த்ரூ பண்ண பாக்குறீங்க அப்படிங்கிறார். இது வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்ட்டு காங்கிரஸ் தரப்புலன்னு சொல்றாங்க. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது ஒரு அதிபர் ஆட்சி மாதிரி போயிடும், இந்த மக்களாட்சி சிஸ்டத்தை மாத்திரும் அப்படின்னு சொல்றாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து? அதாவதுங்க, இந்திய தேர்தல் நடத்தும் முறையில எவ்வளவோ தவறுகள் இருக்கு, அதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்கு தீர்வு ஒரே நாடு ஒரே தேர்தலா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. பணத்தினுடைய ஆதிக்கம் மிகப்பெரிய ஒரு கேன்சர் மாதிரி பரவிடுச்சு தேர்தல்ல. எந்த மாநிலத்திலையும் முன்னாடி தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும், ஓட்டுக்கு துட்டு கொடுக்கறதுங்கிறது. இப்போ கிட்டத்தட்ட எல்லா மாநிலத்திலையும் பார்க்குறோம். ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாங்க, 3000 ரூபாய் கொடுத்தாங்க, இந்த கேண்டிடேட் வீட்டிலேருந்து 5 கோடி எடுத்தாங்க, 10 கோடி கேஷ் எடுத்தாங்க. இது எல்லா மாநிலத்திலும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். ஸோ இப்போ அந்த பணத்தினுடைய தாக்கம் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலை அமைப்பாக இருக்க வேண்டும், அது இருக்கிறது இல்லை. எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ டெல்லியில அவங்களுக்கு ஜால்ரா தட்டுறதாக தான் பரவலான கருத்து. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ல இருக்கு. ஆனால் அதை வந்து நிவர்த்தி செய்வதற்கு இதுதான் வழிமுறையா என்றால் நிச்சயமாக இல்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்திற்கு விரோதமானது. மக்கள் என்னங்க, உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் கண்டக்டிங் தி எலெக்ஷனை விட எலெக்ஷன் அசோசியேட்டட் எக்ஸ்பென்சஸ் தான் அதிகம். ஏன்னா கேண்டிடேட் அவங்க ஸ்பெண்ட் பண்றது, அவங்க ஓட்டருக்கு கொடுக்குற காசு, அவங்க வந்து செலவு செய்யற விஷயங்கள் எல்லாமே வந்து அதை விட அதிகம். நீங்க எலெக்ஷன் காஸ்ட் பெரும்பாலான மாநிலங்களில் 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் வருது. எவ்வளவு மாநிலத்துல உங்களுக்கு சின்ன சின்ன மாநிலங்கள்ல அப்பப்போ மாறிட்டு இருக்கும், அது வேற. பட் பெரிய மாநிலத்துல நீங்க எடுத்து பாருங்க, எத்தனை மாநிலங்களில் சமீபத்துல, இப்ப தமிழ்நாட்டுல 5 வருஷம் நிற்காத சமீப காலத்துல ஒரு அரசு சொல்லுங்க, ஒரு 20 வருஷத்துல கிடையாது. 89 அரசு, 91ல அந்த அரசு டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது. அதுக்கு பிறகு 91ல இருந்து 96, 96ல இருந்து 2001, 2001ல இருந்து 2006, 2006 2011, 5 வருஷம் தானே இருந்திருக்கு. கேரளால சொல்லுங்க, பாதியில கலைஞ்ச அரசு சொல்லுங்க. அந்த மாதிரி இல்ல. கர்நாடகால ஒரு முறை 2 முறை ஆயிருக்கு, மகாராஷ்டிரால 1 முறை 2 முறை ஆயிருக்கு, உத்தரப்பிரதேசல சொல்லுங்க, ஆந்திரால பாருங்க. சோ இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது. சின்ன மாநிலத்துல இதெல்லாம் சகஜங்க. சின்ன மாநிலத்துல ஒரு 30 பேர் இருக்காங்க, 2 பேர் மாறினா 3 பேர் மாறினாலே அரசு கவுந்துருது. அதை வச்சுக்கிட்டு நாடு ஃபுல்லா இந்த மாதிரி செய்யணும்னு சொல்றது
சரி என்று எனக்கு தோணவில்லை. இப்போ ஆளக்கூடிய கட்சிகள், அது பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், அவங்க தான் ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்க சட்டதிட்டங்கள்லாம் வந்து நம்ம வெற்றி பெறதுக்கணும், அதற்காக தான் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி அவர் தேர்தல் ஆணையம் குறித்து ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீர்மானம் போட்டதிலையும் தேர்தல் ஆணையம் குறித்தான ஒரு கேள்வி இருக்கு. இந்த தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை குறையுதா? கட்சிகளுக்கே வந்து ஏன் அந்த நம்பகத்தன்மை சரியாக இல்லைன்னு நினைக்கிறீங்க? நம்பகத்தன்மை குறையுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்பகத்தன்மை இல்லை. இந்திய ஜனநாயகத்தை நம்பி நம்ம தேர்தலில் போட்டியிட வேண்டிய ஒரு நிலை தான் இருக்கிறது. வேற என்ன பண்ண முடியும்? வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதனால போட்டியிடுறாங்க. பட் அவங்களுக்கு முழுமையா ரொம்ப சிம்பிளுங்க. மக்கள் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். இது அரசியல் கட்சிகள் மட்டும் எழுப்பக்கூடிய கேள்விகள் அல்ல. ரெக்கார்டட் ஓட்ஸும் எண்ணப்படும் வாக்குகளும் ஏன் டேலி ஆக மாட்டேங்குது? இந்த கேள்வி எல்லாரும் கேட்டுட்டாங்க. இதுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இது வரைக்கும் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. சில கான்ஸ்டுவன்சியில் 5000 ஓட்டு 6000 ஓட்டெல்லாம் வித்தியாசம் எப்படி வரும்? ஒரு 5 ஓட்டு 2 ஓட்டுனா ஏதோ ஒரு ஓட்டிங் மெஷினில் ஏதாவது ஒரு கோளாறு நடந்திருக்கலாம். எஸ், உங்களுக்கு 6000 7000 ஓட்டு எப்படி மாறி வித்தியாசம் வரும்? ஸோ இந்த கேள்வி வந்துக்கிட்டே இருக்கு. சமீப காலமாக தேர்தல் முடிஞ்சு அன்று இரவு ஒரு ஃபிகர் ஓட்டிங் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. அது அடுத்த நாள் ஒரு 3/4% 1% ஏறும். அவ்வளோதான். அந்த பழைய லேட்டு டேட்டா எல்லாம் இப்போ ஒவ்வொரு நாளும் ஏறிக்கிட்டே இருக்கு. கவுண்டிங் டேக்கு முதல் நாள் வரைக்கும் அது ஏறிக்கிட்டே இருக்கு. எப்படி ஏறுது? எதனால ஏறுது? ஏன் இந்த டேட்டா? இது நான் சொல்லல. இது மிஸ்டர் குரேஷி, ஃபார்மர் தலைமை தேர்தல் ஆணையர், அவரே கேட்கிறாரு இந்த கேள்வி. இல்லைங்க, இந்த டேட்டா எல்லாம் உடனே வந்துருதுங்க. இது எப்படி? சரி, அன்னைக்கு வர்ற டேட்டா 5 மணிக்கு போலிங் முடிஞ்சிச்சுன்னா 5 மணிக்கு ஒரு ப்ரொவிஷனல் ஒரு ஃபிகர்ஸ் கொடுப்பாங்க. 9 மணிக்கோ 10 மணிக்கோ நைட்டு அதை அப்டேட் பண்ணுவாங்க. அதுல ஒரு 1.5%, 2%, 3% வரைக்கும் கூடுதலா வரும். அடுத்த நாள் ஒரு ஃபைனலா இன்னொரு 1/2% அத்தோட அதுதான் ஃபைனல் ஃபிகர். இப்போ 4 நாள் 5 நாளைக்கு ஏறிட்டே போகுது. அது எங்கிருந்து வருது? யார் இது? ஏன் இந்த டிஸ்கிரிபன்சி வருது? இதெல்லாம் தேர்தல் ஆணையம் பதிலே சொல்லல. இவிஎம் பற்றிய பிரச்சனைகளுக்கு கூட இவிஎம் இது ஒரு ஜனநாயகத்தினுடைய அடிப்படை ஒரு உரிமை. எல்லா அரசியல் கட்சிகளும் கூப்பிட்டு இவிஎம் இந்தாங்க, ஆளுக்கு ஒரு இவிஎம் எடுத்துக்கங்க, எப்படி ஹேக் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. எவ்வளவு நேரம் ஆக போகுது? இவிஎம்ஏ கையில கொடுக்காம நீங்க ஹேக் பண்ணணும்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சிகளை அழைச்சாங்க. அது எப்படின்னா, நடுவுல ஒரு ரூம்ல இவிஎம் வச்சுட்டு வெளியில இருந்து நீங்க ஹேக் பண்ணுங்க. அது எப்படி? அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு பேசியிருக்கிறது கூட இவிஎம் வந்து காங்கிரஸோ எதிர்கட்சிகளோ அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா சொல்ல மாட்டாங்க, தோல்வி அடைந்தா மட்டும் இவிஎம் மீதான ஒரு விமர்சனம் வைக்கிறீங்கன்னு. அது இருக்கட்டுங்க. நான் காங்கிரஸை விட்டுடுங்க. பத்தி குற்றச்சாட்டு வச்சது யாரு? பிஜேபி. எல்கே அத்வானி அவர்கள் தான் முதலில் இவிஎம் ஒரு மேனிப்புலேட் பண்ண முடியும்னு. ஜிவிஎல் நரசிம்மராவ்னு இப்போ ராஜ்யசபா உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சி, அவர் புத்தகம் எழுதியிருக்காரு இதை பத்தி. யாரு? பிஜேபி எம்பி. அந்த காலத்துல அவர் பிஜேபி எம்பி கிடையாது, பட் பிஜேபி எம்பி அந்த காலகட்டத்துல புத்தகம் எழுதியிருக்கிறார். ஸோ என்னது? நான் இது காங்கிரஸ் கேட்கறாங்க அப்படின்னு காங்கிரஸுக்கு பேசக்கூடிய தார்மீக உரிமை இருக்கா? இல்ல. ஏன்னா அவங்க ஜெயிக்கும் போது அவங்க வாயை மூடிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், பொதுமக்களுக்கு இதுல 100க்கு 100 ஃபுல் ப்ரூஃப் என்று தெரிய அந்த நம்பிக்கை இருக்கணும். இவிஎம் அந்த நம்பிக்கையை உறுதி செய்யும் வகையில் தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும். காங்கிரஸ் கேட்கறாங்க, திமுக கேட்கறாங்கிறது கிடையாது. அது கணக்கு கிடையாது. ஏன்னா அந்த கட்சிகள்லாம் அவங்க ஜெயிக்கும் போது இவிஎம்ல எந்த பிரச்சனையும் இருக்கிறது அவங்க பேச மாட்டாங்க. அவங்க தோக்கும் போது மட்டும்தான் இவிஎம்ல பிரச்சனைன்னு வாங்க. அவங்க சொல்றதுனால இல்ல, பொதுமக்கள் இந்த கேள்விகளை எழுப்பும் போது நிச்சயமா தேர்தல் ஆணையம் அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். not for political parties, for the public of India. ஈரோடு தொகுதி காலியானதா அறிவிச்சிருக்காங்க. ஈரோடு தேர்தல், இடைத்தேர்தல் மறுபடியும் நடக்கும் போது பிப்ரவரியில நடக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த மாதிரி இடைத்தேர்தல்கள் தொடர்ந்து நடக்கும் போது கட்சிகள் எந்த மாதிரி பார்ப்பாங்க சார்? ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறதுக்கு இந்த இடைத்தேர்தல் அதிகமா வந்துகிட்டு தானே இருக்கும் இந்த மாதிரி நடக்கும்போது. இடைத்தேர்தலில் தமிழ்நாட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பணநாயக ஒரு எக்ஸசைஸ் ஆயிடுச்சு. ஸோ இடைத்தேர்தலில் அவங்க சொல்றது 50 கோடி செலவழிக்கிறாங்க, 100 கோடி செலவழிக்கிறாங்கலாம் சொல்றாங்க. ஸோ இது ஒரு அவலம் ஆக்சுவலா. அதுவும் தமிழ்நாட்டு போல ஒரு மாநிலத்துல இந்த மாதிரி வாக்குக்கு 5000 கொடுக்குறாங்க, 4000 கொடுக்குறாங்கிறது ஒரு அவலமான ஒரு நிலை. ஆனால் பல கட்சிகள் இதுல ஈடுபட்டு இருக்காங்க. பெரிய கட்சிகள் செய்யறாங்க. இப்போ சின்ன கட்சிகளுக்கு செய்யறதுக்கு அந்த அளவுக்கு பண வசதி இருக்காது. ஏன்னா உங்களுக்கு 50 கோடி 100 கோடிங்கிறது சிறிய கட்சி கையில் அவ்வளவு ஈஸியா இருக்காது. அப்படி இருந்தா கூட ஒரே பை எலெக்ஷன்ல ஸ்பெண்ட் பண்ற மாதிரி முடியாது அவங்களால. வேற பெரிய கட்சிகள் செய்யும் போது நிச்சயமாக இது
ஒரு பிரச்சனையாக உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த இடைத்தேர்தல் தேவையா இல்லையா? இப்போ ஒரு காலகட்டத்தில் நீங்க கோயிங் ஃபார்வர்ட் நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு செலவு கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லியே கட்சிகள் இடைத்தேர்தலை புறக்கணிக்கலாம். ஏன்னா செலவு செய்யாமல் நீங்கள் தேர்தலில் போட்டியிடும் அட்லீஸ்ட் யூ cannot be competitive. ஸோ இன்னைக்கு ஒரு சட்டப்பேரவை தேர்தலுக்கு குறைந்தபட்சம் 5 கோடி இருந்தால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும்னு நான் சொல்ல மாட்டேன். கான்டெஸ்ட்லயே இருக்கீங்க. இல்லைன்னா 1000 ஓட்டு 2000 ஓட்டுக்கு மேல வரப்போறது இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாயிடுச்சு. ஸோ அந்த செலவு அரசியல் கட்சிகள் எல்லோருக்கும் இது ஒரு பிரச்சனையாக உருவாகி கொண்டு அவங்க ஓப்பனா சொல்ல முடியாது. நாங்க இந்த மாதிரி 20 கோடி செலவழிக்கிறோம்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. பட் ஆஃப் த ரெக்கார்ட் நீங்க பேசும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ திருப்பியும் ஒரு இடைத்தேர்தலா போச்சு. ஒரே நாடு ஒரே ஓட்டர்ஸுக்கு பணம் வரும். ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துட்டா இப்போ எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்கும்போது அவங்களுக்கான செலவு குறைய தானே போகுது மாநில கட்சிகளுக்கு. இல்ல 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 உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு வேளை துரதிருஷ்டவசமாக ஒரு தேர்தல் முடிந்து ஓராண்டுக்குள் இறந்து விடுகிறார்னா 4 வருஷம் அந்த சீட்டை வேக்கண்டா வைப்பீங்களா? இல்ல 2வது வந்தவருக்கு அந்த சீட்டை கொடுப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? 2வது வந்தவர் எதிர்கட்சியில இருந்து இருப்பாரு, அவர்கிட்ட கொடுக்க முடியாது. இல்ல ஆளுங்கட்சிகிட்டே சொல்லி நீங்க யாராவது நாமினேட் பண்ணி அந்த சீட்ல உட்கார வைங்கன்னு சொல்வீங்களா? இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபேர் சொல்யூஷன் கிடைக்கணும். எதுவுமே ஃபேர் கிடையாது. ஏன்னா ஆளுங்கட்சி நாமினேட் பண்ணி ஒருத்தர் அந்த மீதி இருக்கிற 4 வருஷத்துக்கு உட்கார வைக்கலாம்னு சொன்னா அதுவும் நியாயம் கிடையாது. மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு அவரே எடுக்கல, மக்கள் வேற யாருக்கோ ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு எம்எல்ஏ மாறினா ஆமா ஆமா அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குங்க. அந்த கேள்விகளுக்கு பாதி கேள்விகளுக்கு இன்னும் பதில் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன், அவ்வளவுதான். இது வச்சு கொஞ்சம் மத்தது அதானி கிட்ட இருந்து டைவர்ட் ஆயிடுச்சு, பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் டைவர்ட் ஆயிடுச்சு, அதுதான் நடக்குது, அவ்வளவுதான். சரி இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றிங்க. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.